ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கியூப் ரூட் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Find the cube root of 54,872. அதாவது 54,872 கனமூலம் காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த பெரிய நம்பரை பார்த்த உடனே பயந்துராதீங்க, ஈஸியா நம்மளால கட்டாயமா இது போட முடியும். அதுக்கு ஒரே ஒரு டேபிள நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். எந்த டேபிள் அப்படின்னா இந்த கியூப் டேபிள நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். 1 cube equal to 1. ஃபர்ஸ்ட் 1 cube அப்படின்னா என்னது? 1 into 1 into 1. இதுக்கு பேரு தான் 1 cube. அதாவது 1 3 times multiply பண்ணணும். 1 ones are 1, 1 ones are 1. 2 cube equal to 8. 2 into 2 into 2. 2 twos are 4, 4 twos are 8. So 2 cube equal to 8. இதே மாதிரி எல்லா நம்பருக்குமான கியூப் என்ன செய்யுங்க, நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். நான் வரிசையா எல்லாத்தையும் ஒருத்தர சொல்லிட்டே வரேன். 1 cube equal to 1, 2 cube equal to 8, 3 cube equal to 27, 4 cube equal to 64, 5 cube equal to 125, 6 cube equal to 216, 7 cube equal to 343, 8 cube equal to 512, 9 cube equal to 729. கட்டாயமா நீங்க என்ன செய்யணும், இந்த கியூப் டேபிள மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்பதான் நம்மளால என்ன செய்ய முடியும், கியூப் ரூட் ஈஸியா போட முடியும். வாங்க இப்ப இந்த கொடுத்திருக்கிற நம்பருக்கான கியூப் ரூட் நம்ம போடலாம். 54,872. இதுக்கு கியூப் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கியூப் ரூட்டுக்கான சிம்பல் வந்து இந்த ரூட் போட்டு இங்க பக்கத்துல 3 போடணும். இதுக்கு பேர் தான் கியூப் ரூட். சோ கியூப் ரூட் ஆஃப் 54,872. நம்ம சொன்ன மாதிரியே ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதோடைய ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. 2ங்கிற நம்பர் இருக்கு. இந்த 2 இந்த டேபிள்ல எங்க முடியுதுன்னு பாருங்க. சரியா, நல்லா கவனிக்கணும். இந்த ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கிற 2 இந்த டேபிள்ல எங்க முடியுதுன்னு பார்க்கணும். சோ இங்க பாருங்க, 1ன்னு முடிஞ்சிருக்கு, 8ன்னு முடிஞ்சிருக்கு, 7ன்னு முடிஞ்சிருக்கு, 4ன்னு முடிஞ்சிருக்கு, 5ன்னு முடிஞ்சிருக்கு, 6ன்னு முடிஞ்சிருக்கு, 3ன்னு முடிஞ்சிருக்கு. சோ இங்கதான் 2ன்னு முடிஞ்சிருக்கு. இங்க 2ன்னு முடிஞ்சிருக்கிறதால இதோட ஆன்சர் வந்து 8. 2ன்னு முடிஞ்சிருக்கிறதால இதோட ஆன்சர் என்னது, 8. அந்த 8 தூக்கி ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. சரியா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடைசியில இருந்து அதாவது ஒன்ஸ் பிளேஸ்ல இருந்து 3 டிஜிட்டை என்ன பண்ணுங்க, கட் பண்ணிடுங்க. சோ இந்த ஒன்ஸ் பிளேஸ்ல இருந்து 3 டிஜிட்டை கட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட், தேர்ட் டிஜிட், இந்த 3 டிஜிட்டை என்ன செய்யுங்க, கட் பண்ணிடுங்க. கட் பண்ணியாச்சா? மிச்சம் இருக்கிற நம்பர் என்ன, 54. இந்த 54 இங்க எந்த 2 நம்பர்ஸ்க்கு நடுவுல வரும் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். எந்த 2 நம்பர்ஸ்க்கு நடுவுல 54 வரும்? இந்த 27க்கும் 64க்கும் நடுவுல தான் 54 இருக்கும். சோ இந்த 2 நம்பர் இருக்கு இல்லையா, இதோட ஆன்சர் வந்து 3, இதோட ஆன்சர் வந்து 4. சோ இது ரெண்டுத்துல எது சின்ன நம்பர் அப்படின்னு பார்க்கணும், எது ஸ்மால் நம்பர் அப்படின்னு பார்த்தா இந்த 3 தான் ஸ்மால். சோ இந்த 3 தூக்கி எழுதிட்டோம்னா இதுதான் ஆன்சர். 38 தான் ஆன்சர். ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன நம்பர்ல முடியுதுன்னு பார்க்கணும். அது இங்க எங்க வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதோட ஆன்சரை தூக்கி எழுதணும். ரெண்டாவது ஸ்டெப்ல லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட்டை கட் பண்ணிடணும். மூணாவது ஸ்டெப்ல மிச்சம் இருக்கிற நம்பர் எங்க வருதுன்னு பார்த்துட்டு அதுல எது ஸ்மால் டிஜிட்டோ அதை தூக்கி எழுதிடணும். சரியா, புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, இதே மாதிரி இன்னொரு கணக்கு நம்ம போடலாம். கியூப் ரூட் ஆஃப் 4096. இதுக்கு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம், ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு, 6. இங்க எங்க 6ன்னு முடியுது, சோ இங்கதான் 6ன்னு முடியுது. இதோட ஆன்சர் என்ன, 6. சோ எடுத்து 6 எழுதிருங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொன்னோம், லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட்டை என்ன செய்யணும், கட் பண்ணணும். சோ 3 டிஜிட்டை கட் பண்ணிடுங்க. மிச்சம் இருக்கிறது என்னது, 4. இந்த 4 எந்த 2 நம்பர்ஸ்க்கு நடுவுல வருதுன்னு பார்க்கணும். எந்த 2 நம்பர்ஸ்க்கு நடுவுல வரும், இந்த 1க்கும் 8க்கும் நடுவுல வரும். அதோட ஆன்சர் வந்து 1 and 2. அதுல ஸ்மால் நம்பர் எது, இந்த 1. சோ அந்த 1 தான் இதோட ஆன்சர் பக்கத்துல எழுதணும். சோ கியூப் ரூட் ஆஃப் 4096 ஓட ஆன்சர் என்னது, 16. ரொம்ப ஈஸியா புரிஞ்சது இல்லையா? சரி, இன்னொரு சம் நம்ம இதே மாதிரி போடலாம். தேர்ட் சம், cube root of 1,17,649. அப்போ இவ்வளவு பெரிய நம்பரா அப்படின்னு நீங்க பயந்துட வேண்டாம். அதே சேம் மெத்தட் தான்
ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு? 9 இருக்கு. எங்க 9 முடியுது? இந்த இங்கதான் 9 முடியுது. சோ இதோட ஆன்சர் என்ன? 9. சோ அத ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்ன? லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட் என்ன செய்யணும்? கட் பண்ணணும். கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிற நம்பர் என்ன இருக்கு? 117 இருக்கு. இது எந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவுல வரும்னு செக் பண்ணுங்க. எங்க வரும்? சோ இந்த 64க்கும் இந்த 125க்கும் நடுவுல தான் எது வரும்? 117 வரும். சோ இதோட ஆன்சர் வந்து 4ம் 5ம். இதுல எது ஸ்மால் நம்பர்? 4 தான் ஸ்மால் நம்பர். சோ 4 தூக்கி எழுதிருங்க. சோ கியூப் ரூட் ஆஃப் 1,17,649. அதுக்கு ஆன்சர் என்னது? 49. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இல்லையா? இன்னைக்கு சூப்பரா நீங்க கியூப் ரூட் கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன செய்யறீங்க அப்படின்னா, இந்த 2 சம்முக்கான, இப்ப அங்க போர்டுல தெரியும், 2 சம்முக்கான கியூப் ரூட்டை நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சீக்கிரமா அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். பாய்.